இங்கே வருங்க. இப்படி அதே மாதிரி நிதானமாக அடிக்கணும். ஏன்னா ஆல்ட்ரு வேலையெல்லாம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா வேலை ரொம்ப ஜாஸ்திங்க ஆல்ட்ரு வேலைக்கு. ஆனால் நம்ம வந்து வர்ற வேலையும் வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால வாங்கிக்கிறது தான். இந்த பாலிஸ்டர் துணினால கொஞ்சம் ரொம்ப நேக்கம் அடிக்க வேண்டியதாக இருக்குது. துணியை இழுக்காமல் அடிக்கணும். பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக மடித்து அடிச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு குதிரை அடக்கி அதாவது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் அடிச்சுக்கோங்க. செகண்ட் ஃபோல்டிங் இதே மாதிரி தான் நம்ம அடிக்கணும். அப்போ நீட்டாக வரும், சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் அடிச்சுட்டு செகண்ட் ஃபோல்டிங்கில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து அடித்தாச்சுங்க. இப்போ செகண்ட் அடிக்கலாம். செகண்ட் இதே மாதிரி இப்படி மடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு குதிரை எடை அடிக்கணும், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. பாருங்க. காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாங்க. ஆனால் இந்த பாலிஸ்டர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நேக்காக அடிக்கணும், பொறுமையாக அடிக்கணும். இல்லாட்டி ஃபினிஷிங் எல்லாம் தப்பாயிரும், ஃபினிஷிங் வராது. உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி அடிங்க. பிகினர்ஸுக்கு, அதாவது நல்லா ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சவங்க ஒரே ஃபோல்டிங்கில் வந்து நீட்டாக அடிச்சிடலாம். நான் பிகினர்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் செகண்ட் ஒரு ஃபோல்டிங் அடிங்கன்னு சொல்கிறேன். இனி ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பிகினர்ஸு கூட வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, செகண்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் நீட்டாக வருங்க. இது பார்த்தீங்களா, நீட்டாக வரும் பார்த்தீங்களா எப்படின்னு பாருங்கள். ஒரு ஷர்ட் ஆல்ட்ரு வேலைக்கு நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வந்து ஆல்டர் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாத்திமா சமையல் பிளாக்ஸை